இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜியோ மட்டும் இல்லைங்க, இப்போ ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டண விகிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருக்காங்க. ஸோ இந்தியா மட்டும் இல்லை, உலகம் மட்டும் இல்லை, உலகத்தையும் தாண்டி விண்வெளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியத்துவமாக பார்க்கப்படுறது நெட்வொர்க் தான். ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள், எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பட்டன் ஃபோன்ஸ், இது மாதிரி விஷயம் தான் பயன்பாட்டில் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பயனாளர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட விகிதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்டண உயர்வை உயர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமா 5G மாற போறதுனால அதுக்கான செலவுகள் அதிகரித்ததாலதான் அவங்க வந்து இந்த கட்டண விகிதத்தை வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ, இதுக்கு அடுத்தபடியா ஏர்டெல், அவங்களுக்கு அடுத்தபடியா வோடபோன், இதுக்கு அடுத்தபடியா 4வது இடத்துல பிஎஸ்என்எல். இந்த 4 நெட்வொர்க் தான் ஒரு பெரிய நெட்வொர்க்கா செயல்பட்டு இருக்கு. ஸோ இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிக அளவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜியோ தான். இவங்களுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் ஏர்டெல், 3வது இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் வோடபோன், இவங்களுக்கு அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய இடத்துல தான் பிஎஸ்என்எல் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா 112 கோடி மக்கள் வந்து நெட்வொர்க் சேவையை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 112 கோடி சிம், அவ்வளவுதான். எத்தனை ஒரு, ஏன்னா சில பேர் வந்து 1 இல்லை 2 3 இப்படி அதிகமாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே பேர்ல கூட பாத்தீங்கன்னா அதிக அளவில் இப்போ சிம்மு வாங்க முடியாது. ஸோ 1ல இருந்து 2 வரைக்கும் தான் வாங்க முடியும். ஸோ நிறைய பேர் டபுள்ஸ் இருக்கலாம், ட்ரிபிள்ஸ் இருக்கலாம், இது மாதிரி விஷயம்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொபைல் வாடிக்கையாளர்கள் பாத்தீங்கன்னா 112 கோடி, கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ இந்தியா தான் உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 112 கோடி சிம் வந்து ஆக்டிவேட்ல இருக்கு. ஸோ இதுக்கான எல்லா கட்டண உயர்வை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு, அதாவது நேற்றுக்கு முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ அறிவிச்சது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் அறிவிக்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் இருக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடியது வோடபோன் தான். ஸோ கண்டிப்பாக அவங்களும் அவங்களோட கட்டண விகிதத்தை உயர்த்துவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு, அதாவது நான் 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட ரீசார்ஜ் திட்டத்தில் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வரைக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 1 GB டேட்டா, ஒரு 28 days வந்து வேலிடிட்டி, அன்லிமிடெட் காசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 149 ரூபா, 150 ரூபா பண்றவங்களா இருந்தா இப்போ அவங்க 200 ரூபாய்க்கு போயிட்டாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே மாத்திக்க வேண்டியதான். எல்லாருடைய ரீசார்ஜ் பிளான்லயும் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுங்க, 50 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்றதுதான் இந்த பிளான் மூலியமா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வரும் காலகட்டத்துல இன்னும் இது அதிகமாகும் அப்படின்னா, ஏன்னா ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா 6G அப்படி அந்த லெவலுக்கே போயிட்டாங்க. ஸோ நம்ம 5Gல தான் இப்போ டிராவல் பண்ண போறோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம 6G லெவலுக்கு வரும்போது இன்னும் கட்டண உயர்வு அதிகமாக்கப்படும். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் இந்த சிம் யூஸ் பண்றாங்க சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மாத இந்த ரீசார்ஜ் கட்டணமே பாத்தீங்கன்னா ஒரு 1000 2000 தொற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 months 4 months பிளான்லாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே உயர்ந்துச்சுங்க. ஸோ 2 பேருமே வந்து அவங்களுக்கான கட்டண உயர்வை வந்து அறிவிச்சுட்டாங்க. ஸோ இது எப்போ நடைமுறைப்படுத்தப்படுது அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஜூலை 3ஆம் தேதிக்கு மேற்பட்டு யார் போன் ரீசார்ஜ் பண்ணாலும் அது இந்த புதிய கட்டணத்தின் மூலியமா தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணக்கூடிய டேட்டு இருந்தா அவங்க எல்லாம் கொஞ்சம் லக்கி, ஏன்னா கண்டிப்பா மாறதான் போது, எல்லாம் பண்ணதான் போறோம். அதுதான் இதுல கொஞ்சம் ஆறுதலான விஷயம். நம்ம என்ன பண்ணுவாங்க, எனக்கு எப்போ ரீசார்ஜ் முடியுது உடனே ரீசார்ஜ் பண்ணிடுறேன், ஒரு 50 ரூபா சேவ் பண்ணலாம் அப்படின்ற தகவல் சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்காக சொல்றது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஜூலை 3ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. எனக்கு கூட அப்படிதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ஜூலை 3ஆம் தேதி முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிடுவேன். ஸோ இந்த லாஸ்ட் ரீசார்ஜ்ல நான் தப்பிச்சிருவேன், அடுத்த ரீசார்ஜ் நான் கண்டிப்பா மாட்டிடுவேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஜூலை 3க்கு முன்னாடி, ஜூலை 3 தான் முடிய போகுது அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு 50 ரூபாய் சேவ் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடனடியாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, டக்குன்னு ரீசார்ஜும் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு 50 ரூபாய் நமக்கு சேவ் ஆகுறது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லைங்களா. ஒவ்வொரு காசும் நம்ம வந்து விலை மதிக்க முடியாது. நம்ம வந்து இந்த பரபரப்பான சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த காசுகளை நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குதுன்னா அதுல 3 month 4 month பிளான்லாம் போட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் சேவ் ஆயிடுங்க. ஸோ கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்றோம். கண்டிப்பா ஷேர் பண்றீங்க, மறக்காம ஷேர் பண்ணணும், ஓகேங்களா. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.